ஹலோ guys, எல்லாருக்கும் வணக்கம். சுது ஸ்லைப் சேனல் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேஷ்கேம் பற்றின ஒரு வீடியோ. ஸோ என்னோட நெக்ஸானில் ரீசெண்டாக வந்து டேஷ்கேம் நான் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தேன். அதை பற்றி டீட்டெயில்டாக 1 ஹவருக்கு 2 பார்ட்டாக வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ எண்ட் ஸ்க்ரீன்ல லிங்க் வரும், நீங்கள் அங்கேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்களே வந்து ஒரு டேஷ்கேம் வாங்கி அதை வந்து உங்களோட நெக்ஸானில் வந்து பர்ஃபெக்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ண டேஷ்கேமுக்கு வந்து சிபிஎல் ஃபில்டர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மொபைல் ஃபோன் நம்ம வாங்கும்போது அதுக்கு எப்படி வந்து எக்ஸ்ட்ரா அக்சரிஸ் நம்ம வந்து தனியாக வாங்குறோமோ, அதாவது பேக் கேஸ் ஆகட்டும், டெம்பர் கிளாஸ் ஆகட்டும், அந்த மாதிரி சில விஷயங்கள் வாங்குறோமோ, அதே மாதிரி ஒரு டேஷ்கேமுக்குமே வந்து சில அக்சரிஸ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அந்த டேஷ்கேமோட ஃபுல் எஃபிஷியன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த அக்சரி வந்து நம்ம டேஷ்கேமில் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீடியோவோட அவுட்புட் எப்படி இருக்குது, பண்ணதுக்கு முன்னாடி வீடியோட அவுட்புட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டெமோ மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ண முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஓ சப்ஸ்கிரைபிங் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் வந்து அந்த சிபிஎல் ஃபில்டர். ஸோ இந்த ஃபில்டரை பற்றி இதுக்கு முன்னாடி நான் பண்ண அந்த டேஷ்கேம் வீடியோவில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்கில். பட் அந்த வீடியோவில் வந்து கேமரா இன்ஸ்டாலேஷனே வந்து 1 ஹவருக்கு லென்த்தாக போனதுனால இதையும் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இதையும் நான் இன்ஸ்டால் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா ரொம்பவே வந்து லென்த் ஆயிரும் அப்படிங்கிறதுனால தான் வந்து அந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணல. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சிபிஎல் ஃபில்டர்னா என்ன, இதோட யூசஸ் என்ன, இதை நம்ம எப்படி ப்ராப்பராக டேஷ்கேமில் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், எல்லா டேஷ் கேமராவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிபிஎல் ஃபில்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ நீங்கள் டேஷ் கேம் வாங்கும்போது உங்களோட மாடலுக்கு வந்து சிபிஎல் ஃபில்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து வாங்குறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து டேஷ் கேம் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படலனா கூட ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து இதோட நீடு வரும்போது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களோட டேஷ் கேமில் சிபிஎல் ஃபில்டர் ஃபிட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டேஷ் கேமே மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டேஷ் கேம் வாங்கும்போதே உங்களோட மாடலுக்கு வந்து இந்த மாதிரி சிபிஎல் ஃபில்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குமான்னு பார்த்து வாங்குறது ரொம்பவே வந்து நல்ல விஷயம். ஸோ இதான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற அக்சசரி. இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்டிஜிட்ரானோட சிபிஎல் ஃபில்டர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு டேஷ் கேமுக்கும் ஒவ்வொரு மாடல் சிபிஎல் ஃபில்டர் வந்து வரும். ஸோ டக்குன்னு இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை. ஓகே, இது வந்து சிபிஎல் ஃபில்டரோட மெயின் லென்ஸு. இது வந்து 2 வைப்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரை அண்ட் வெட்டு. அண்ட் இது வந்து QR கோட் ஃபார் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க போல். இது வந்து நெக்ஸ்டிஜிட்ரானோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இது நமக்கு தேவையில்லை, இது நமக்கு தேவைப்படும், வச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து சிபிஎல் ஃபில்ட்ரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் போட்டிருக்கா, ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே செக்யூர்டாக ஒரு சிபிஎல் ஃபில்ட்ரு இருக்குது. இதுதான் வந்து சிபிஎல் ஃபில்ட்ரு. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு லென்ஸ், இது ஒரு போலரைஸ்டு லென்ஸுமாங்க. ஓகே, இவ்வளோ தான். இதுதான் வந்து நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டக்குன்னு வந்து இந்த ஃபில்ட்ரோட யூசஸ் ஆர் இதோட ஃபீச்சர்ஸ் வந்து டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கேயே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் ஃபீச்சர் என்னென்னா ரெடியூசஸ் டேஷ்போர்டு கிளேர். இந்த டேஷ் கேமரா வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க வந்து இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நான் ஒரு வீடியோ சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். டேஷ் கேமராவில் நமக்கு வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டேஷ்போர்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு வீடியோவில் கேப்சர் ஆகும். ஸோ இது எப்படின்னா, சன்லைட் வந்து நம்ம டேஷ்போர்டில் விழுந்து அது வந்து நம்ம விண்ட்ஷீல்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்காது. சம்டைம்ஸ் வந்து இந்த வீடியோவோட கிளாரிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நமக்கு வீடியோ ஃபூட்டேஜை விட இந்த கிளார் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நம்ம வீடியோவில் கேப்சர் ஆகும். டேஷ்போர்டு கிளார் அப்படிங்கிறது வந்து டேஷ் கேமராஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய எனிமி. ஸோ அந்த கிளாரை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான விஷயமா இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த லென்ஸோட ஃபஸ்ட்டு மெயினான ஃபீச்சரு. ரெண்டாவது வந்து இம்ப்ரூவ்ஸ் வீடியோ அவுட்புட் குவாலிட்டின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்ல குவாலிட்டி டேஷ் கேம் வாங்கினாலே அதோட ஆக்சுவல் ஃபுட்டேஜே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாரிட்டியாக ஹை டெஃபினேஷனாக தான் இருக்கும். பட் அந்த அவுட்புட்டையும் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். மூணாவது வந்து இம்ப்ரூவ்ஸ் லைசன்ஸ் பிளேட் ரீடபிலிட்டி. அதாவது நம்ம வீடியோவில் கேப்சர் ஆகக்கூடிய வண்டியோட நம்பர் பிளேட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரீடபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து சிபிஎல் ஃபில்டரோட மெயின் ஃபீச்சர்ஸு. ஸோ நம்ம டக்குன்னு இந்த சிபிஎல் ஃபில்டரை இப்போ நம்மளோட டேஷ் கேமில் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். லென்ஸை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. நீங்கள் மெத்தட் தப்பாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டில் கிளார் வந்து ரெடியூஸ் ஆகாது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த சிபிஎல் ஃபில்டர் வச்சு நம்மளால் அந்த டேஷ்போர்டு கிளாரை வந்து ரெடியூஸ் தான் பண்ண முடியுமே தவிர்த்து கம்ப்ளீட்டாக அந்த கிளாரை வந்து அவாய்ட் பண்ண முடியாது.
இது வந்து இந்த சிபிஎல் ஃபில்டர்னு இல்லை, எந்த சிபிஎல் ஃபில்டர் நீங்கள் வாங்கினாலும் இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட் வந்து இந்த சிபிஎல் ஃபில்டரை வந்து இந்த வைப்ஸ் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். நீங்கள் தேவைப்பட்டால் உங்கள் கேமராவோட லென்ஸை கூட இதே வைப்ஸ் வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லென்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை நம்மளோட டேஷ் கேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் உங்களோட டேஷ் கேமராவோட கனெக்ட் பண்ணோம். ஸோ எல்லா கேமராவுக்கும் பார்த்தீங்கன்னா அதோட ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்பில் போய்ட்டு ஃபஸ்ட்டு இந்த லைவ் ஃபீல்டு இருக்கும். ஸோ அந்த லைவ் ஃபீடை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இதில் போய் கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ உங்கள் டேஷ் கேமரோட லைவ் ஃபீடு வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம லென்ஸை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோம், உங்கள் டேஷ் கேமரோட லென்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது இந்த லென்ஸு, இந்த லென்ஸ் என்ன பண்ணுங்கள், லைட்டாக டில்ட் டவுன் பண்ணுங்கள். அதாவது கீழே அதை வந்து புஷ் பண்ணுங்கள். கீழே டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பாருங்கள் அந்த கிளார் வந்து நல்லாவே விசிபிளாக இங்கே தெரியுது பாருங்கள். இப்போ இந்த கிளாரை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த சிபிஎல் ஃபில்டரை வச்சு நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். இந்த லைவ் ஃபீல்டு வந்து கண்டினியூஸாக ஆனில் தான் இருக்கணும், ஏன்னா இதை பார்த்தா நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ கைஸ் நான் வந்து கேமரா வந்து இங்கே வந்து ஒரு கிளாத் போட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கேமராவோட லென்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சிபிஎல் ஃபில்டரை இந்த லென்ஸில் வச்சு நான் வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணுவேன். இங்கே லைவ் ஃபீட்பேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளார் வந்து ரெடியூஸ் ஆகணும். ஸோ ஒரு ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுவேன், ஸ்லோவாக இந்த ஃபில்டரை வந்து நான் வந்து ரொட்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த லென்ஸில் எப்படி நான் ஃபஸ்ட்டு வச்சுட்டு உங்களுக்கு இந்த கேமராவில் எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுது அப்படிங்கிறது தெரில, ஏன்னா இங்கே வந்து லோ லைட்டுங்கிறதுனால நான் வந்து எக்ஸ்போஷரை அதிகமாக வச்சுருக்கேன். எந்த ஆங்கிளில் அந்த கிளார் வந்து ரெடியூஸ் ஆகுதோ அதே ஆங்கிள் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கிளார் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, தெரியுதா உங்களுக்கு, கிளார் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த கிளார் வந்து ரெடியூஸ் ஆகுதுங்களா, இப்போ ரெடியூஸ் ஆகுது பாருங்கள், கிளார் வந்து இப்போ ரெடியூஸ் ஆகுது. லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த லைவ் ஃபீடு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 செகண்ட்ஸ் டிலேடாக தான் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். அப்போ இருந்த அந்த பிரைட் கிளாரை விட இப்போ வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் வந்து ரொட்டேட் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா நல்லாவே அந்த கிளார் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள். முதல்ல எப்படி இருந்துச்சு அந்த கிளாரு, இப்போ எப்படி நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணணும். மறுபடியும் ஸ்லோவாக ரொம்ப பொறுமையாக நீங்கள் வந்து அதை ரொட்டேட் பண்ணணும். ஏன்னா டக்குன்னு பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஃபீடு வந்து இந்த ஃபோனில் ஆப்புக்கு வந்து ஃபீடு வந்து ஸ்லோவாக தான் வரும். பாருங்கள் அப்போ எவ்வளோ கிளார் இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு கிளார் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். வாவ் சூப்பர், இதுதான் நல்லாவே வந்து கிளார் ரெடியூஸ் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். சூப்பர், என் கண்ணுக்கு ரொம்ப மைல்டாக அந்த ரெஃப்ளெக்ஷன் தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக ரெஃப்ளெக்ஷன்ஸ் தெரியுது. சூப்பர். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு இடத்துல ரெஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நல்லா பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா லென்ஸை நீங்கள் வந்து புஷ் பண்ணி விட்றலாம். அதே ஆங்கிளில் வச்சு லென்ஸை புஷ் பண்ணிடலாம் உள்ள. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த லென்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணி, அதாவது ரொம்ப ஸ்லோவாக லைட்டாக ரொட்டேட் பண்ணி இந்த லைவ் ஃபீட்பேக்கை நீங்கள் பார்த்து கரெக்டாக அந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக பாருங்கள், சுத்தமாக அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இப்போ தெரியல. நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ நான் வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இந்த லென்ஸை நம்ம கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டான ரிசல்ட் வந்து பக்காவாக வருது. இந்த சிபிஎல் ஃபில்டர் வந்து உண்மையிலே வந்து ஒரு எஃபெக்டிவான மெத்தட் தான் இந்த டேஷ்போர்டு கிளாரை வந்து நம்ம டேஷ் கேமரா வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சிபிஎல் ஃபில்டர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சிபிஎல் ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ அவுட்புட் எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு அப்படிங்கிறதும், இந்த ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோட அவுட்புட் எப்படி இருக்குது, நம்பர் பிளேட் ரீடபிலிட்டி எப்படி இருக்குது, அண்ட் இந்த டேஷ்போர்ட் ரிஃப்ளெக்ஷன் அதுதான் மெயினான விஷயம். அது எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு இல்லை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிடலாம்.
ஹே கைஸ், ஸோ இந்த வீடியோவோட அவுட்புட் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அந்த சிபிஎல் ஃபில்டர் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து எஃபெக்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக இந்த டெமோ வீடியோஸில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக அந்த ஃபில்டரை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி லைவ் ஃபீடை செக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா பக்காவாக அந்த ஃபில்டர் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அண்ட் சிபிஎல் ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சூஸ்ல சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோவோட அடுத்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஷில். பாய்.